ஸ்ரீ தேவி பாகவதம் 167 பகுதி. அரிச்சந்திர மன்னனின் புத்திர பாசம். பிள்ளை பிறந்து சில நாட்கள் கழிந்ததும் வருணதேவர் அரிச்சந்திரனின் அரச சபைக்கு ஒரு கிழ பிராமண வடிவில் வந்து ஹரிச்சந்திர மன்னனை சந்தித்து, மன்னா, நான் வருணதேவன் நிபந்தனைப்படி உனது பிள்ளையை யாக பசுவாக கட்டி ஏன் யாகம் நடத்தவில்லை என்று கேட்டார். வருணதேவரே, பிள்ளை பிறந்து 10 நாட்களுக்குள் எப்படி யாகம் செய்வது? தாயின் பிரசவத்தீட்டு இன்னும் முடியவில்லை. 1 மாதம் பொறுங்கள் என்று கூற வருணதேவர் சென்று விட்டார். 1 மாதம் முடிந்த பின் வருணதேவர் மீண்டும் வந்தபோது, வருணதேவரே, யாகத்தில் பல்லில்லாத பசுவை தானம் கொடுக்க கூடாது என்பார்கள். அதனால் பல் முளைத்த பின் யாகம் செய்கிறேன் என்று கூற வருணன் சென்று விட்டான். ஹரிச்சந்திர மன்னனின் மகனான லோகிதாசனுக்கு பல் முளைத்ததும் வருணதேவன் மீண்டும் வர, வருணதேவரே, சௌன கர்மம் இன்னும் செய்யவில்லை. அது செய்யாவிட்டால் கர்ப்பதோஷம் போகாது. எனவே சௌன கர்மம் முடிய யாகம் செய்யாது செய்கிறேன் என்றான். அதை கேட்ட வருணதேவன், நீ வரும்போதெல்லாம் ஒவ்வொரு சாக்கு சொல்கிறாய். இனி எதுவும் கூறக்கூடாது. அப்படி எதுவும் கூறினால் சபித்து விடுவேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். சௌன கர்மம் முடிந்த பின் வந்த வருணதேவர், இப்போது என்ன சொல்ல போகிறாய்? உடனே யாகத்தை செய் என்று கோபமாக கூறினார். வருணதேவா, இப்போதே யாகம் செய்ய தயார். பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர் 2 பிறவியாளர்கள். அதனால் உபநயனம் செய்யாது எப்படி யாகம் செய்வது? அவனுக்கு 11 வயதில் தானே உபநயனம் செய்யலாம் என்று ஹரிச்சந்திர மன்னன் கூற, வருணதேவர் அதை ஏற்று சென்று விட்டார். ஹரிச்சந்திரன் தனது மகனிற்கு பூநூல் அணியும் சடங்கை வெகு விமர்சையாக கொண்டாடினான். அதன் பின் வருணதேவன் ஹரிச்சந்திர மன்னனிடம் வந்து, இனி எதை சொல்ல போகிறாய் என்று கேட்டார். வருணதேவரே, உமக்கு தெரியாத தர்மம் எதுவும் உண்டா? உபநயனம் முடிந்தவுடன் சமாவர்த்தனம் என்றொரு சடங்கு உண்டு. அதை செய்யாவிட்டால் உபநயனம் செய்வதால் என்ன பயன் உண்டாகும் என்று கேட்டான். மன்னா, நீ சாதுர்யம் மிக்கவன். அதனால் நான் வரும்போதெல்லாம் தகுந்த காரணத்தை கூறுகிறாய். சாமவர்த்தனத்தை முடித்த பின் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வருணதேவர் சென்று விட்டார். அவர் சென்ற பின் லோகிதாசன் தன்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து அரண்மனையை விட்டு தப்பி சென்று காட்டில் உள்ள குகை ஒன்றில் மறைந்து வாழ்ந்து வந்தான். அதன் பின் வந்த வருணன் மிக்க கோபம் கொண்டு, உனக்கு ஜலோதரம் என்ற நோய் வர கடவது என்று சபித்துவிட்டு சென்றார். ஜலோதரம் என்பது வயிற்றிலிருந்து நீர் வெளியேறாது தங்கும் நிலை. அதனால் ஹரிச்சந்திர மன்னன் மிக்க வேதனையுடன் வாழ்ந்து வந்தான். 167 பகுதி நிறைவடைந்தது.